வடிவேலு இங்கே பண்ண வீடு வச்சுருக்காரு ஈஸியாரில். அதில் என்ன நடக்குன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கணுமா? வேண்டாம், அதை அவர் பர்சனல் நானும் விட்டுட்டேன். மாமன்னன் ஓடிச்சு, அதுக்கப்புறம் 2வது படம் ஓடிச்சு வாரிசன். அந்த அளவுக்கு பெருசா போகல. அதை சொன்ன தப்பா? அதை சொன்ன தப்பா? விமர்சகர் 24ஆம் புலிகேசி நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு சொன்னது யாரு? நாங்க தானே. அப்போ இந்த வாய் என்ன எங்க போச்சு? சொன்னது யாரு? வடிவேலு தானே. படம் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு விமர்சனம் எழுதுறான். அது ஏன் உனக்கு கும்பி எரியுது? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் மூத்த பத்திரிகையாளர், திரைப்பட நடிகர், சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட சினிமா சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு நடந்துச்சு. ஆமாம். அதில் நடிகர் வடிவேலு அவர்கள் தமிழ் சினிமாவை அழிக்கிறது ஒரு 10 யூடியூபர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வடிவேலு ஒரு முட்டாளுங்க. வடிவேலு ராஜகிரண் ஆஃபீஸில் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். இப்போ வேணா வடிவேலு பெரிய ஆளாக தெரியலாம். வடிவேலு ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸ் பையன் ராஜகிரண் சொல்லி அவர் டீச்சை கொடுத்து எனக்கு சாப்பிட்ருக்கேன் நான். அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவர் திறமையானவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் திறமையால் தான் முன்னுக்கு வந்தார். ஆனால் அந்த திறமைக்கு ஏணிப்படி போட்டது யார்? நாங்கள் தானே போட்டோம். பத்திரிகாரன் தேவையில்லாமல் வடிவேல் வந்துட்டாரா? எத்தனை வடிவேலு படங்களில் நாங்கள் படம் எடுத்துட்டோம், நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் பாலம், நீங்கள் சொன்னா தான் மதுரை கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். சொன்னது யார்? வடிவேலு தானே. படம் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு விமர்சனம் எழுதுகிறோம். அது ஏன் உனக்கு கும்பி எரியுது, குடல் கருகுது? நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். சார், அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னார். ஒரு 10 யூடியூபர் அவங்க தான் தமிழ் சினிமாவே அழிக்கிறது மாதிரி அப்படின்னு விமர்சகர்கள் மீது, சினிமா விமர்சகர்கள் மீது ரொம்ப இதாக சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஒரு சினிமா விமர்சகர், பத்திரிகை 2 லட்சம் போயிருக்கு. அதான் சார், வடிவேலுக்கு சொல்லி அது 2 லட்சம் போயிருக்கு. நான் சொன்னதை பேசியும் நிறைய பேருக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. வடிவேலு நல்லவன்னு சினிமா உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டான். 7 வருஷம் வடிவேல் நடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவர் ப்ரொடியூசர்களை வதைச்சது, இயக்குநர்களுடைய கற்பனை திறனை மங்கடிச்சது, திமிர் பிடிச்சி அலைஞ்சது, கொழுப்பு பிடிச்சி அலைஞ்சது. பகிரங்கமாகவே நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? வடிவேலு இங்கே பண்ண வீடு வச்சுருக்காரு ஈஸியாரில். அதில் என்ன நடக்குன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கணுமா? வேண்டாம், அதை அவர் பர்சனல் நானும் விட்டுட்டேன். ஆனால் யூடியூபர்களை அங்கே இருக்க வேறு யாராவது சொன்னாங்களா? வேறு யாரும் எதுவும் பேசலை இல்லை. அப்படி பேசுகிறதே எவ்வளோ பேசலாம். ஆனாலும் அந்த அந்த நடிகர் சங்க கூட்டத்தில் குறை சொன்னது யார்? வடிவேல் மட்டும்தான். அவருக்கு ஆதரவாக யாராவது சொன்னாங்களா? உனக்கு அப்படி ஒரு வடிவேலு ஒருத்தன் அந்த காமெடி நடிகர் போல வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்தமாதிரி வழக்கு போடு. என்னை திட்டி பேசிட்டான், என்னை அசிங்கமாக பேசிட்டான்னு. இப்போ பகத் பாசிலும் வடிவேல் நடித்த படம் ஓடிச்சா? மாமன்னன் ஓடிச்சு, அதுக்கப்புறம் 2வது படம் ஓடிச்சா? வாரிசன். அந்த அளவுக்கு பெருசா போகல. அதை சொன்ன தப்பா? அதை சொன்ன தப்பா? விமர்சகர் 24ஆம் புலிகேசி நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குன்னு சொன்னது யாரு? நாங்கள் தானே. அப்போ இந்த வாய் என்ன எங்கே போச்சு? இந்த வாய் எங்கே அடகு வச்சுருந்த? நீங்கள் 24ஆம் புலிகேசி வடிவேல் நடிப்பு நல்லா இருந்துச்சு, பிரமாதமாக இருக்குது படம் சொன்னது யார்? இதே யூடியூபர் தான், இதே பத்திரிகைக்காரங்க தான். ஓகே சார், சினிமா விமர்சகர்கள் எத்தனையோ சின்ன படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நானும் அப்படி தான். ஓகேங்களா சார்? எனக்கு எத்தனை பேர் பாராட்டு தெரிவிச்சுங்க தெரியுமா? சமீபத்தில் நம்ம தேசிய விருது பெற்ற நடிகை, இப்போ அது என்ன படம், இப்போ ஒரு படம் வந்துச்சுல்ல, பட்ஜெட் படம்,
நிறைய பேர் என்னை வாழ்த்தி பேசியிருக்காங்க. என் படையாண்ட மாவீரா டைரக்டர் கௌதம் பாராட்டி பேசினார். அந்த கதாசம் எழுதின இல்லை சார். எல்லா நல்ல படங்களுக்கும் நல்ல விமர்சனங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை சார், நான் நிறைய விஷயங்கள் அவங்களோட விமர்சனங்களை பார்த்துருக்கீங்க. நிறைய சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. பட் வந்து இவர் சமீப காலமாக எடுக்கக்கூடிய படங்கள் எதுவும் சரியாக ஓடாததுனால விமர்சகர்கள் மீது வந்து கோவப்படுறாரா வடிவேல்? தனிப்பட்ட விஷயம் புரிஞ்சுங்க, மக்கள்கிட்ட பணம் இல்லை, அதுவும் பர்டிகுலராக சினிமா பார்க்குறது பணம் இல்லை. ஒரு சினிமா பார்க்குறதுக்கு ஒரு அப்பா அம்மா 2 பசங்க போனால் 2000 ரூபா ஆகுது. அந்த அளவுக்கு இந்த பணம் இல்லை. வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் பார்க்குறான். அது மட்டும் இல்லை, நீ வாரத்துக்கு 7 படம் நீ படம் ரிலீஸ் ஆகுது. நானே 5 படம் சொல்கிறவங்கள தொண்டை நொந்து போகுது. 5 படம் ரிலீஸ் ஆகுது, எவன் பார்ப்பான்? அதாவது இந்த யானைக்கால் விற்க மாதிரி ஆகிப்போச்சு தமிழ் சினிமா. அதில் வந்து தயாரிப்பாளர்களை குறை சொல்ல முடியுமா? நடிகர்களை குறை சொல்ல முடியுமா? ரசிகர்களை குறை சொல்ல முடியுமா? நல்ல படம் ஓடத்தான் செய்யுது. டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடலையா? பார்க்கிங் ஓடலையா? இப்போ சமீபத்தில் வந்து பாலாஜி சக்திகள் அர்ச்சனா நடித்த படம் ஓடலையா? அர்ச்சனா என்கிட்ட 10 நிமிஷம் பேசினாங்க. இப்படி என்னை யாருமே விமர்சனம் பண்ணதில்லை. அர்ச்சனா கூட நான் நடித்ததே இல்லை, அவ்வளோ பாராட்டி பேசினாங்க. அப்போ அந்த பாராட்டி பேசுகிறதுக்கு வடிவேல் என்ன சொல்கிறார் பதில்? இப்போ ஒன்றும் இல்லை, இவர் சொல்கிறாரு யூடியூபர்களால் ஒழிஞ்சதுன்னு. நேற்று 2 படம், பனை, குற்றம் தவறு, 2 படமும் யூடியூபர்கள் விமர்சனத்தால் தான் படம் ரிலீஸ் ஆனதே மக்களுக்கு தெரியும். அந்த புது படங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது யார்? யூடியூபர் தான் கொடுக்குறான். இதே தியேட்டர்களுக்கு வந்து கேமரா வந்து விமர்சனம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே புது தயாரிப்பாளர் வாங்க சார், நாங்கள் படம் ரிலீஸ் ஆனால் யாருக்குமே தெரில சார் சொல்லி எல்லா யூடியூப்லும் போய் தியேட்டர் விமர்சனம் போடுறீங்களா இல்லையா? கண்டிப்பாக சார். பெரிய படங்களுக்கு தேவையில்லைங்க, சின்ன படங்களுக்கு தேவை சார். அது புரிஞ்சுக்க மாட்டேறாரு சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இந்த இதில் குறிப்பாக சொல்லிட்டு வச்சுன்னா, நடிகர்கள் எல்லாம் பெரிய கலைஞர் சின்ன கலைஞர்ல எல்லாம் ஒன்றா இருப்போம், நம்ம ஒன்றா இருக்கிறதுல வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு எடுத்து வருதே இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் தான் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இவ்வளோ காலங்களாக மூத்த பத்திரிகையாளராக இருக்கீங்க, இதுக்கு தனிப்பட்ட கருத்து நீங்கள் வடிவேல் அவர்களுக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுங்கள்? வடிவேல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, யூடியூபர்கள் இப்படி பேசுவதற்கு நடிகர் சங்கத்திலும் ஆதரவு கொடுக்கிறார்கள் சிலர்னு சொல்லியிருக்காரு. அந்த சிலர் யாருன்னு சொல்லியா? நீ உங்கள் சங்கத்தில் நடவடிக்கை எடுது. உங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவரே விமர்சனம் பேசுகிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடு. அவரா என்ன பேச்சு பேசுகிறாரு அவர்? படம் ஓடலை, நீ வீட்டில் சும்மா இருக்க. அது சங்கர்கிட்ட கேட்போமா? பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை பேட்டி எடுப்போமா? எவ்வளோ சாவடித்தான் வடிவேலு சங்கரன்ட்டு. எவ்வளோ பெரிய நடிகர், 24ஆம் புலிகேசி தயாரித்தவரே அவர் தான். அவரை அடுத்த படத்தில் எப்படி நோகடிச்சு பாதி நிற்க வச்சு அந்த ஆளை இன்னும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் சங்கம் பஞ்சாயத்துக்கு வந்தாரா வடிவேலு? இப்போ மட்டும் இதுக்கு வர்ற? இவ்வளோ நாள் வராமல் புகார் கொடுக்காம குறை சொல்லாமல் இருந்த நடிகர் சங்கத்தை உன் படம் ஓடல நீ வீட்டில் உட்காந்துருக்கணுன்னா குறை சொல்லலாமா? அப்போ நடிகர் சங்கத்தில் யூடியூபர்களுக்கு ஆதரவாக இருக்கவங்க யார் சொல்லு? நீ உன் படம் ஓடல, உன் கேரக்டர் சரியில்லை, இந்த செட்டு நடிக்க மாட்டேன், இந்த காஸ்டியூம் போட மாட்டேன், இவன் கூட நடிக்க மாட்டேன் எல்லாம் பேசிட்டு இருந்தது யார்? வடிவேல் தானே. ஏங்க ஒரு இயக்குனர் சங்கருக்கு தெரியாதா ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ மரியாதை இருக்கணும்னு? அந்த டைரக்டரை அழகாக வச்சு படம் பாதியிலே நின்று போய் எவ்வளோ ஒரு தேக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த தேக்கத்துக்கு வடிவேல் என்ன பதில் சொல்கிறாரு? அதை கேட்டுட்டு ஏன்ட்ட வாங்க. அப்புறம் சார், அதாவது ஒரு வடிவேலு ஒரு விரலை விட்டு எல்லாரையும் சொல்கிறாரு, ஆனால் மீதி 4 விரலும் அவரை குறை சொல்லுது. அதை புரிஞ்சுக்க சொல்லுங்கள் வடிவேலு சார். நிறைய சிறப்பான தகவல்களை ஜெம் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.